அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டித் தேர்வர்களே, நேற்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு அந்த கேள்வித்தாளினுடைய ஒரு அனாலிசிஸ் அதனுடைய ஆன்சர் கீ அண்ட் கூடவே அதனுடைய கட் ஆஃப் எவ்வளோ மார்க் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தேசமான ஒரு அலசல் வந்து இந்த காணொளி மூலமா உங்களுக்கு நான் தர இருக்கிறேங்க. எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த எக்ஸாம்ல வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா டஃபா மாடரேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜிகே பத்தி பேசுவோமே. அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டஃப்பான பேப்பர் தாங்க. பேப்பர் ஈஸியெல்லாம் கிடையாது. ஆனா நிறைய பேர் வந்து பேப்பர் ஈஸிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 100 கேள்வியில குறிப்பா அந்த 75 கேள்வியில ஒரு 10 கேள்வி ஈஸியான கேள்விகள் இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அந்த 10 கேள்வி பாத்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா இறைஞ்சு கிடக்கும். ஓகேங்களா? ஸோ நார்மல் ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசு வந்து எது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் எதுவோ அதைத்தான் ரொம்ப நேரம் ஞாபகத்துல வச்சுக்கும். ரொம்ப கடினமான விஷயங்களை வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்க மாட்டோம். இது உளவியல் ரீதியாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த 8 டு 10 கேள்வி அல்லது 10 டு 12 கேள்வி ஈஸியான கேள்விகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இணைந்து பரவி கிடக்கக்கூடிய அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸி எல்லாம் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் நல்லா டஃப், நல்லா ஸ்டாண்டர்டாவே கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸை வந்து கட்டமைக்கிறதுல வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு இன்னுமே போதிய ஒரு நிபுணத்துவம் பற்றையோ அப்படின்னு தான் தோணுது. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 ஆண்டு கொண்டாட போகுது டிஎன்பிஎஸ்சி. இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்னும் வந்து கேள்வியை வந்து தரமா கட்டமைக்கிறதுல வந்துட்டு நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. ஆனா வந்து போன குரூப் 4 விட இந்த குரூப் 4 பேப்பர் டஃப் தாங்க. அதே சமயத்துல போன குரூப் 2 பிரிலிம்ஸை விட அதாவது மே 21 2022 நடந்த குரூப் 2 பிரிலிம்ஸ் பேப்பரை விட ஈஸி. ஆனா அதே 2022 நடந்த குரூப் 4 பேப்பரை விட இது அப்படிதான் சொல்லணும். மற்றபடி பேப்பர் ஈஸி எல்லாம் கிடையாது. ஸோ பேப்பர் ஈஸின்னு சொல்றவங்க அந்த 8 டு 10 கேள்வியை மனசுல வச்சுட்டு சொல்றாங்க. தென் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள மறைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம கண்ணுக்கு எப்பவுமே அது தெரியாது. ஓகே, ஸோ நேரடியா ஆன்சருக்கு போயிருவோம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? நான் ஆன்சர் ஜிகே மட்டும் நான் சொல்லிடுறேன். தமிழுக்கு நானே வந்து லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஜிகேக்கு மட்டும் அதுலயும் வந்து எந்தெந்த கேள்விக்கு வந்துட்டு டவுட் இருக்கோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதல் கேள்வி ஓகேங்களா? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபல் கமிஷனர். அடுத்தது வந்துட்டு ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய புக் அது. தென் அடுத்தது வந்துட்டு 103வது கேள்வி ஜியோகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டுங்க 1 and 2 இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ, சரியான ஸ்டேட்மெண்ட்ஸ். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஷிவாலிக்ஸ்னுடைய இன்னொரு பேர் தான் அவுட்டர் ஹிமாலயாஸ். ஷிவாலிக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைலி டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், அதாவது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். அது பாத்தீங்கன்னா தௌலதார் ரேஞ்ச், அபோர் ஹில்ஸ், மிரி ஹில்ஸ், மிஸ்மி அப்படின்னு ஏகப்பட்ட பீர்பாஞ்சால் இப்படி ஏகப்பட்ட துண்டு உடஞ்சிருக்கும். ஸோ அவுட்டர் ஹிமாலயாஸ் வந்துட்டு கண்டினியூஸ் ரேஞ்ச் கிடையாது. கண்டினியூஸ் ரேஞ்ச், மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்ச், ஒரே தொடர்ச்சியான மலைத்தொடர்னா அது இன்னர் ஹிமாலயாஸ் தான், அதாவது ஹிமாதிரி மட்டும்தான். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. இப்போ 103க்கு ஆன்சர் வந்து பாம்பே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2004 அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர். அடுத்தது அசஸ்ட் ரீசன் கொஸ்டின் பாருங்க. இந்த அசஸ்ட் ரீசன் கொஸ்டின்ல இன்னுமே டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதிய நிபுணத்துவம் பத்தல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசஸ்ட் ரீசன் கொஸ்டின் கூற்று காரணம் அப்படிங்கிற இந்த கேள்வி வந்துட்டு ஒரு தேர்வரனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிய செக் பண்றதுல இந்த கேள்விதான் மிக முக்கியமான பிரதானமான கேள்விங்க. ஓகே, எத்தனையோ டைப் ஆஃப் கேள்விகள் இருக்குது. கரெக்ட்லி மேட்ச்டு கொஸ்டின்ஸ் இருக்கு, ராங்லி மேட்ச்டு கொஸ்டின்ஸ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து பைனரி ஸ்டேட்மெண்ட், ட்ரைனரி ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட், இப்ப எத்தனையோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஒரு போட்டித் தேர்வரனுடைய உண்மையாலுமே சப்ஜெக்ட் அவர் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்வாங்கி படிச்சிருக்காரு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே வகையான கேள்வி அப்படின்னா அது கூற்று காரணம் வகையான கேள்விகளா தான் இருக்க முடியும். ஆனா இந்த கூற்று காரணம் வகையான கேள்விகளை நம்ம டிஎன்பிசி மாதிரி கேள்வி குத்தாக்குறதுக்கு யாருனாலையும் முடியாதுங்க. ஓகே, இப்ப பாருங்க இதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஓகேங்களா, அதாவது இன் இந்தியா ஃபார்முலேட்ஸ் எஜுகேஷன் பாலிசி எஸ் கரெக்ட் அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டேக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஓகே கரெக்ட்டுங்க. ஓகேலா, ஆக்சுவலா வந்து என்சிஆர்டி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அட்டானமஸ் பாடியை கிரியேட் பண்ணிருக்காங்க. தென் அவங்க இது பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு மேல இவங்க தான் இருக்காங்க. சரி ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தி சென்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிசைட்ஸ் தி இந்தியாஸ் எஜுகேஷன் பட்ஜெட். இப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து என்ன டிஎன்பிசி வச்சிருக்கு அப்படிங்கிறது அவனுக்கே வெளிச்சம். ஓகேங்களா, சோ 2 கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன்னு சொல்லிடுறேங்க. அதாவது வந்துட்டுங்க உங்களுக்கு பட்ஜெட் அப்படின்னு வந்தாலே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே தனக்கான பட்ஜெட் ப்ரொபோசலை அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீ இவ்வளவு கேட்கற இவ்வளவு பணம்லாம் இவ்வளவு தொகையெல்லாம் இந்த வருஷம் ஒதுக்க முடியாது. போன வருஷம் ஒதுக்குனதுல மிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து இந்த அமௌண்ட்டையும் வச்சு இந்த வருஷத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்னது, நீ என்ன எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டா, ஓகே உனக்கு வந்து இந்த வருஷம் இவ்வளவு. இப்போ இந்த எனர்ஜி டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தானே தனக்கான பட்ஜெட் தேவை என்ன அப்படிங்கிறத அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்புவாங்க. ஃபைனான்ஸ் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஓகேனா அவங்க கேட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப அதிகமா கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா கூட குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ பட்ஜெட் அப்படின்னாலே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுது அப்படிங்கிறது சரியான இது கிடையாது. சரியான இது ஸ்டேட்மெண்ட் கிடையாதுங்க. ஓகேங்களா, ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. அதை சூப்பர் செக் பண்றது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் அடிப்படையில் வந்துட்டு நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டுன்னே எடுத்திருக்கிறேன். ஓகேவா, பட் நமக்கு தெரியாது டிஎன்பிசி என்ன கீ வச்சிருக்காங்கன்னு. ஓகேலா, டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கீ வச்சிருந்தாங்கன்னா இந்த 106வது கேள்விக்கு ரீசன் தப்பு, அதாவது காரணம் தப்பு அப்படின்னு சொல்லி கீ வச்சிருப்பாங்க. பட் நான் அந்த இதுக்கு போகல. தென் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இந்த ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாங்க. ஓகேவா, ஏன்னா இன்டர்பிரேஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேலா, நபருக்கு நபர் வேறுபடும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகேலா, அடுத்தது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சி 13,230. அடுத்தது வந்துட்டு மறுபடியும் ஒரு அசஸ்மெண்ட் ரீசன் கேள்வி, திறனறி தேர்வு திட்டம். ஓகேலா, எகைன் பாருங்க, இந்த திட்டம் வந்துட்டு லான்ச் 2023, அது கரெக்ட். ஓகேலா, தென் அந்த திட்டம் துவங்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு என்கரேஜ் தி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் கரெக்ட். ஓகேலா, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டிருக்க. ஆக்சுவலா வந்து இப்படி எல்லாம் அசஸ்மெண்ட் ரீசன் கேள்வியே கேட்கவே கூடாதுங்க. ஓகேலா, இப்போ இந்த திறனறி தேர்வு திட்டம் வாஸ் லான்ச் இன் தி இயர் 2023ங்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது இயர் இருந்ததுன்னா அதனோட அப்ஜெக்டிவ் மாறி போயிருமா? ஃபார் எக்ஸாம்பிள் 2020ஆவோ அல்லது 2080ஆவோ இருந்தால் அதனோட அப்ஜெக்டிவ் மாறி போயிருமா? ஸோ அசஸ்மெண்ட் ரீசன் கேள்வியை இப்படி கட்டமைக்கிறதே முதல்ல தப்பு. சரி ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பி ஃபார் பாம்பே. அடுத்தது பாருங்க, அடுத்து ஆன்சர் சி இந்த மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ், அதுக்கெல்லாம் டைரக்டா பாத்துக்குங்க. 110வது கேள்விக்கு வந்துட்டு அதாவது 5^1. அடுத்தது 111 டீத். ஓகே, இது நல்ல கொஸ்டினுங்க, இது நல்ல கொஸ்டின், இது நல்ல டஃப்பான கேள்வியும் கூட. மில்க் டென்டிஷன் இன் மேமல்ஸ், மில்க் டென்டிஷன் மேமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்காதுன்னா மோலார் இருக்காதுங்க. மோலார் வந்து எப்படி டெவலப் ஆகும்னா லேட்டர் ஸ்டேஜ்ல டெவலப் ஆகும். தென் அது வந்து ஃபைனலா அந்த ஆர்கானிசம் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த மோலார் வந்து தொடர்ந்து இருக்கும். ஸோ ஆரம்பத்துல வந்துட்டு அதுக்கு இல்லாதது எது, மில்க் டென்டிஷன்ல இல்லாதது எதுன்னா மோலார் தான் ஆன்சர். ஓகேல, செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணி தான் எடுத்து போட்டிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 112வது கேள்வி டிரான்ஸ்ஃபர், இதுவும் வந்து டஃப்பான கேள்விங்க. இது எல்லாத்தினாலும் எல்லாம் அடிக்க முடியாது, அண்ட் மோர் ஓவர் இந்த 4 ஆப்ஷனுமே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஓகேலா, பட் த ஆக்சுவல் ஆன்சர் இஸ் சிப்கோஸ்
ஹைலி வெரிஃபைடு 100% ஆன்சர். டிஎன்பிசியே இதுக்கு கீ தப்பா ஆன்சரை போட்டா கூட நம்ம இப்ப இதுக்கு இந்த கேள்விக்குன்னு இல்லை, நம்ம இப்ப கொடுக்குற கீக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து கீ தப்பா ரிலீஸ் பண்ணா கூட அதை சேலஞ்ச் பண்றதுக்கு போதுமான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குது. ஓகேங்களா, வாங்க அடுத்த கேள்வி. ஓகேங்களா, அடுத்தது 113வது கேள்வி. ஃபங்கஸ் காசிங் டிசீஸ்ங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோன்ட்ராஸ்ட்ரியம் புரிப்ரியம். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். 113க்கு பாம்பே. அடுத்தது 114. ஓகேங்களா, இட்ஸ் ரியலி கிளாசிக் கொஸ்டின்ங்க. அதான் இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான கேள்விகளும் இருக்குது, சில மொக்கையான கேள்விகளும் இருக்குது. அது டிஎன்பிசிக்கே உரித்தானது. பாருங்க இந்த கேள்வி பாருங்க. உதயகிரி கேவ்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல ஒடிசான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி பிசில உங்களுக்கு இந்த ராக்கட் கேவ், அதாவது குடைவரை கோயில், பாறை குடைவரை கோயில், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரி பிசில இது பண்ணுது. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க, குப்தா பீரியட். குப்தா பீரியட் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 4th and 5th செஞ்சுரி, 6th செஞ்சுரி வரைக்கும் கூட அது கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதே உதயகிரிங்கிற பேர்ல மத்திய பிரதேசல ஒரு கேவ் இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குப்தா பீரியடுக்கு சேர்ந்தது தாங்க, குப்தா காலகட்டத்தை சேர்ந்தது. ஆனா இவன் கொஸ்டின்ல தெளிவா கொடுத்திருக்கிறான், ஒடிசா அப்படின்னு கொடுத்திருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா காரவேலா பீரியட்ல உருவாக்கப்பட்ட ராக்கெட் கேவ்ஸ். தென் உருவாக்கப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி அல்லது செகண்ட் செஞ்சுரி பிசி. ஓகேலா, இதே பேர்ல உதயகிரி கேவ்னு ஒண்ணு மத்திய பிரதேசத்துல இருக்கு. அதுவா இருந்தால் மத்திய பிரதேசம் பிராக்கெட்ல இருந்ததுன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு அது வராது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ராங் ஆப்ஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அஜந்தா என்ற எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்குது. தென் எலஃபண்டா கேவ். ஆக்சுவலா எலஃபண்டா கேவ் 2 இடத்துல இருக்குதுங்க. ஒன்னு மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத்ல இருக்குது. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மும்பை கோஸ்ட்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஐலாண்டுல இருக்கு. ஓகேங்களா, இதுல இந்த அவுரங்காபாத்ல இருக்கிற எல்லோரா எலஃபண்டா கேவ் வந்து பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு குப்தா பீரியட். ஓகேங்களா, அதனால பாக் கேவ் மத்திய பிரதேசல இருக்குது, அதுவும் வந்து குப்தா பீரியட். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 114 ஆன்சர் ஏ, உதயகிரி கேவ். ஓகேங்களா, ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் எங்களுடைய கீ தப்பா இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உண்மையிலுமே எக்ஸலண்டான கொஸ்டின், எக்ஸலண்டான கேள்வி. இந்த மாதிரி கிளாசிக் அண்ட் ஃபைனஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த கேள்வித்தாள்ல நிறையவே இருக்கு. அடுத்தது பாருங்க 115வது கேள்வி. ஓகேங்களா, இதுவும் வந்து எக்ஸலண்டான கேள்விங்க, எக்ஸலண்டான கேள்வி. நல்ல தரவா படிச்சிருக்கணும். இன்டர்பிரேஷன் டஸ் மேட்டர். டிஎன்பிசி என்ன கீ வச்சிருக்கான்னு தெரியல, நான் என்னோட இன்டர்பிரேஷன் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன் பாருங்க. ஆர்டிகல் 249 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் enables the parliament to transfer subject from state list to union list. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் நினைச்சால் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லாவை பாஸ் பண்ண முடியும். எப்படி பாஸ் பண்ண முடியும்? ராஜ்யசபால 2/3 மெஜாரிட்டியில உங்களுக்கு மசோதாவை பாஸ் பண்ணி, தென் எந்த கிரவுண்ட்ல பாஸ் பண்ணணும்? ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். நீங்க நல்லா கவனிங்க, ஆர்டிகல் 249 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் நினைச்சதுன்னா த்ரோ ராஜ்யசபா கேன் எனாக்ட் அ லா இன் த சப்ஜெக்ட் ஃபவுண்ட் இன் ஸ்டேட் லிஸ்ட். ஓகேங்களா, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரத்தில் மத்திய அரசு நினைத்தால் சட்டம் இயற்ற முடியும். அது எப்படி அப்படிங்கறத சொல்லுது. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் ஃப்ரம் லிஸ்ட் டு யூனியன் லிஸ்ட். அதாவது வந்துங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல சட்டம் ஏற்றுவது என்பது வேறு, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டையே யூனியன் லிஸ்டுக்கு மாற்றுவது என்பது வேறு. நல்லா கவனிங்க, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேல லா எனாக்ட் பண்றது என்பது வேறு, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தூக்கி அதை அப்படியே யூனியன் லிஸ்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுங்கிறது வேற. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட் டு டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் லிஸ்ட் டு யூனியன் லிஸ்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேலா, ஆனா வந்துட்டு ஆர்டிகல் 249 வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ண முடியுமில்ல பார்லிமெண்ட் நினைச்சா அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் இதை வந்து கரெக்ட்னு போட்டு வந்திருப்பாங்க. ஸோ சரியா நீங்க பாலிட்டி இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன், கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன். அந்த சப்ஜெக்ட் நீங்க எந்த அளவுக்கு நீங்க இன்டர்பிரேட் பண்ணி படிக்கிறீங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 249 வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய
ஒரு சப்ஜெக்ட்ல லா எனாக்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுது. ராஜ்யசபா மூலமா பண்ணலாம்னு சொல்லுது. ஆனா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டையே தூக்கி யூனியன் லிஸ்ட்டுக்கு மாத்துறதுக்கெல்லாம் வந்து ஆர்டிகல் 249ல எந்த ப்ரொவிஷனும் கிடையாதுங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது பாருங்க, இட் இஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் பை தி பார்லிமெண்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். தேச நலன், தேசிய நலன் என்கின்ற பெயரில் மத்திய அரசு நினைத்தால் மாநில பட்டியலில் உள்ள ஒரு இதுல வந்து சட்டம் பாஸ் பண்ண முடியும். எங்களோட கீ ஆன்சர் சிங்க. ஓகே, டிஎன்பிசி என்ன கீ விடுதுன்னு தெரியல. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க உங்களுடைய இன்டர்பிரேஷனை, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. அடுத்தது 116வது கேள்வி பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி, மூல ராமாமிர்தம் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா 117 பகோடா, கோல்டு பகோடா. அடுத்து 118 விவோ சிதம்பரம் இல்லைங்களா? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர் ஆஃப் கோபாலகிருஷ்ணா கோகலே எல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அடுத்தது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி ஃபவுண்ட் பண்ணது வந்து கோபாலகிருஷ்ணா கோகலே. இவர் வராது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 and 4, சாரி 2 and 4, 2 and 4ங்க ஆன்சர் சி. அடுத்தது இப்போ 119வது கேள்வி உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டிபி கேட்டிருக்காங்க. 8.19%. ஆக்சுவலா ஒரு கேண்டிடேட்னுடைய ப்ரிப்பரேஷனை இப்படி எல்லாம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்டு செக் பண்ணக்கூடாதுங்க. திஸ் இஸ் நாட் தி வே ஆஃப் செக்கிங் தி நாலேஜ் ஆஃப் தி ஆர் ப்ரிப்பரேஷன் லெவல் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். ஆனா பாருங்க, அப்படியே ரா ஃபேக்ட், அப்படியே ரா ஃபேக்டை கொடுத்து கேட்டு வச்சிருக்காங்க. அதுவும் பாருங்க க்ளோஸா 8.10, 8.12, 8.15, 8.19. ஸோ இப்படி எல்லாம் ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சு படிக்கணுங்கிறது சரியான ஒரு மெத்தடான்னு தெரியல. இதுக்கு இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அவர்களுடைய திறனை பரிசோதிப்பும் சரியானு தெரியல. அது உங்களுடைய இதுக்கே விட்டுறேன், உங்களோட கமெண்ட்ஸ்க்கு விட்டுறேன் நான். இதுல பாருங்க, ஒன்னு கான்ஸ்டன்ட் பிரைஸ், இன்னொன்னு கரண்ட் பிரைஸ். கான்ஸ்டன்ட் பிரைஸ் அப்படிங்கிற வார்த்தை இங்க கொடுக்கல. ஆனா ஆப்ஷனல்ஸ் வச்சு நம்ம போடும்போது 8.19 போடுவோம். இதே கரண்ட் பிரைஸ் கேட்டாங்கன்னா 14%. ஓகேங்களா? ஆனா இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கொரோனா பீரியட்ல வந்துட்டு 7.24% தான் வந்து ஜிடிபி இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலையும் ஓவர்டேக் பண்ணி போனது. அந்த அடிப்படையில் இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான். ஆனா பயங்கர ஃபேக்டா இருக்கு, ராவா இருக்கு. அடுத்து 120வது கேள்வி பாருங்க. மங்கள மாலை ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பாம்பே. அடுத்தது 121, 121க்கு ஆன்சர் வந்து கிராண்ட் டாட்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி கேள்வி 122வது 10 டேஸ்ங்க. அடுத்தது 123 ஓகேலா, என்ன ஆசிட் இருக்குங்கிறாங்க. கிரேப்லயும் டொமேட்டோலையும் என்ன ஆசிட் இருக்குது? ஒன்னு டார்டாரிக், இன்னொரு ஆக்சாலிக் ஆசிட். இது எல்லாருமே போட்டிருப்பாங்க. ஓகேலா. தென் அடுத்தது சர்வ சிக்ஷா அபியான் ஸ்கீம். எக்ஸலண்டான கொஸ்டின்ங்க, எக்ஸலண்டான கொஸ்டின். கிட்டத்தட்ட நீங்க அந்த 4 ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா சர்வ சிக்ஷா அபியான் ஸ்கீம்ல முக்கியமான இம்பார்ட்டன்ஸே வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்ம்பாங்க. ஒன்னு டீச்சர், இன்னொன்னு வந்து டெக்னாலஜி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நாம பெஸ்ட் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகேலா. பட் டிஎன்பிசி என்ன கீ வச்சிருக்காங்கன்னு அதை அவங்களுக்கு தான் வச்சு அவங்க கீ ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கலாம். ஓகேலா. பட் இதுக்கு ஆப்ஷன் ஏக்கான ஆதாரம்லாம் எடுத்து வச்சிருக்கிறோங்க. அடுத்தது வந்துட்டுங்க அம்பேத்கர் எலை, சசி தரூர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியான கேள்விதான். அடுத்தது ஹரப்பன்ஸ், இது ஹார்ஸ் எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பன்ஸ்க்கு வந்து தெரியாத விலங்கு ஹார்ஸ்ங்கிறோம். ஆனா வந்து இண்டஸ் வேலி சைட்ல சிந்து சமவெளி புதை வடிவங்கள் எடுத்த இடங்கள்ல காளிபங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரையினுடைய பயன்பாடு இருந்ததுக்கான தடயங்கள் கிடைத்துள்ளது. சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் ஹார்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிட்டிஸை வந்து குரோனாலஜி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பல்வந்த் ராய், தென் அசோக் மேத்தா, தென் அதுக்கப்புறம் ஜிவிகே, தென் அதுக்கப்புறம் வந்து எல்எம் சிங்வி. அடுத்தது வந்துட்டு சுதேசி நேவிகேஷன் ஸ்டீம் கம்பெனிங்க 10 lakhs. அடுத்தது வந்து ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபகுல்லா கான். இவங்களை வந்து எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? கொக்காரி கான்ஸ்பிரசி கேஸுங்க. ஆக்சுவலா கொக்காரி கான்ஸ்பிரசி கேஸ்ல இவங்க 2 பேரும் மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட 7-8 பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 7-8 பேர்த்தோட பேரையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, பாத்துக்கலாம். பிஸ்மில்லா கான் இருக்காங்க, பிரஃபுல்லா சக்கி இருக்காங்க, சந்திரசேகர் ஆசாத் இருக்காங்க, ராஜேந்திர லஹரி. இப்படி 10க்கும் மேற்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல முக்கியமான லீடர்ஸ் யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்ஃபகுல்லா கான், பிரஃபுல்லா சக்கி,
சந்திரசேகர் ஆசாத். இந்த கேள்வியில் 2 பேர்த்த மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து 130வது கேள்வி. 130வது கேள்விக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் பாருங்க. இந்த கேள்வி வந்து ரொம்ப பயங்கர ஃபேக்ட். இந்த இப்படியெல்லாம் ஃபேக்ட் எல்லாம் ஞாபகத்துல வச்சு படிக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஆனா இப்படி ஃபேக்ட் கேட்டு வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்டேட் பட்ஜெட்டா, யூனியன் பட்ஜெட்டான்னு மென்ஷன் பண்ணல. தேவையும் இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேட் பட்ஜெட். ஏன்னா யூனியன் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுடைய வெல்ஃபேருக்காக கிட்டத்தட்ட 1,14,000 கோடிக்கு மேல வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு. 1,14,000 கோடி எங்க? 3,512 கோடி எங்க? ஓகேங்களா? பாத்துக்கணும். அடுத்த இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா டிஎன்பிசி அது என்னைக்கு திரும்பி போகுது அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? தென் ஓகே. அடுத்து 131 ரோமன் ரைட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து முசுரிங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாசர் வந்து திராவிட மகாஜன சபா. உங்களுக்கு நீல்கிரேஸ். அடுத்தது கிரேட் சர்க்கிள்ஸ். சூப்பர் கொஸ்டின்ங்க. சூப்பர் கொஸ்டின்ஸுங்க. இத வந்து நீங்க கரெக்டா நீங்க நீங்க யோசிச்சீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பியர்ல அன்கவுண்டபிள்ங்க. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கிரேட் சர்க்கிள். ஆனா ஒரு ஆஃப் சர்க்கிள்ல, ஆஃப் ஸ்பியர்ல, அதாவது ஹெமிஸ்பியர்ல ஒரு கிரேட் செல் இருக்குது. ஆனா நிறைய பேர் 0 போட்டுட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அரை கோளத்துல ஒரு மீப்பர் வட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஏங்கல்ல யோசிச்சு பாருங்க. ஒரு அரை கோளத்தினுடைய விளிம்பு இருக்கு இல்லைங்களா? அரைக்கோளத்தினுடைய விளிம்பு அது வந்து பர்ஃபெக்ட் சர்க்கிளா இருக்கும். அரைக்கோளம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதனுடைய எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளா இருக்கும். அப்போ தட் இஸ் அ ஒன் கிரேட் சர்க்கிள். ஸோ 133க்கு ஆன்சர் 1. ஆன்சர் செக் பண்ணியாச்சுங்க வித் எவிடன்ஸ். ஓகேலா? பட் டிஎன்பிசியினுடைய கீ அது அவங்களுக்கே வெளிச்சம். அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காலங்காலமா தெரிஞ்சதுதான். அடுத்தது பாருங்க, மென்டல் எபிலிட்டி கொஸ்டின். ஓகேலா? அது வந்து 2000 மீட்டர் கியூபுங்க. 2000 மீட்டர் கியூப். ஓகேலா? அடுத்தது கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். ஓகேலா? இதுல கேள்வி பாருங்க. இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ங்க. முக்கியமான கொஸ்டின். அதாவது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். மேலேயே பார்த்துருங்க. ஆங்கிலத்துல பாருங்க. நான் பொதுவா தமிழ்ல நான் பாக்குறது இல்ல. ஓகேலா? எக்கூற்று தவறானது அப்படின்னு கேட்டுட்டு டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க. அப்போ 234 இருக்கு இல்லைங்களா? 234 வந்து டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க தேவையான சூழல்கள், தேவையான கண்டிஷன்கள். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1. ஆன்சர் 1ங்க. இது கொஞ்சம் நமக்கு ஏமாந்தாலும் இந்த கேள்விக்கு நம்ம தப்பா பதில் எழுதியிருக்கான வாய்ப்பு இருக்குது. சச் அ நைஸ் கொஸ்டின். அடுத்தது வந்து 135 பார்த்தாச்சு. அடுத்து 136 பாருங்க. இது அதாவது வந்துங்க ஷார்ப் டியர், அதாவது சதுப்பு நில மான் அப்படிங்கிறது வந்துட்டுங்க மத்திய பிரதேசனுடைய மாநில விலங்கு, உத்தரப்பிரதேசனுடைய மாநில விலங்கு. இந்த 2 மாநிலத்தினுடைய விலங்குங்க. பட் இந்த 2மே எங்க லிஸ்ட்ல இல்ல. அதனால ஆன்சர் நாட் நோன் அப்படிங்கிறது மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா நினைக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 49th G7 சமிட் வந்து ஜப்பான்ல நடந்தது. ஹிரோஷிமால நடந்துச்சுங்க. ஓகேலா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷா பந்தன். எல்லாருமே இந்த கேள்விக்கு பதில் அடிச்சிருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர் தன்னுடைய நைட்ஹுட் எல்லாத்தையும் திறந்துருவாருங்க இந்த சம்பவத்தப்போ, இந்த நிகழ்வப்போ. ஓகேலா? அடுத்தது 139 பாருங்க. உங்களுக்கு பாமன் ஷா ஆன்சருங்க. இதே டெல்லி சுல்தான்ல வந்து அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே ஜனவரி 9. இதைத்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரவாசி பாரதிய திவாஸ் டே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலிப்ரேட் பண்ணுது. ஒன்றும் இல்லைங்க, காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வந்த தினம் அது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட். உலகமே அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னா 20 லட்சம் பேரும் இந்த ஆன்சருக்கு அம்பேத்கரை போட்டிருப்பாங்க. அடுத்து 141க்கு அப்புறம் வந்து 142 பாருங்க. பகத்சிங். வை ஆம் அன் ஏத்திஸ்ட். நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிறதுக்கு பகத்சிங் ஆன்சர். இதுவும் எல்லாத்துக்கும் பாப்புலரான நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தென் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்த கேள்விக்கெல்லாம் வாய் இருந்துச்சுன்னா அழுதுடுங்க. டிஎன்பிசி இதை வந்து 1000 தடவை கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன் இன்னும் டிஎன்பிசி வந்து இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்கன்னு தெரியல. இன்னும் இந்த கேள்வி எத்தனை வருஷத்துக்கு கேட்க போறாங்கன்னு தெரியல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சத்யபுத்ரா தியமான் குறிக்குதுங்க. அடுத்தது வந்து திருவள்ளுவனுடைய எக்ஸ்டிங்ஸ் அந்த குரல்ல அவுட். அடுத்தது 146 அன்னி பெசன்ட். ஓகேலா? மாட்டு வண்டியும் சுதந்திரமா இருந்தா மாட்டு வண்டியே பெஸ்ட்பாங்க. ஓகேலா? அருமையான ஒரு கோட், ரொம்ப பாப்புலரான கோட்டும் கூட. அடுத்தது உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி 25%ங்க. அடுத்தது எகைன் மென்டல் எபிலிட்டி ஆன்சர் வந்து 2.
அடுத்தது 149வது கேள்வி. உங்களுக்கு பிரெயின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது செரிபரல் இத வச்சு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கூடவே ப்ளூ கலர்ல நான் ஒரு கோட் செட் பண்ணி குடுத்துருக்கேன். என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நூற்றாண்டு கொண்டாட போற டிஎன்பிஎஸ்சி, மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 கொஸ்டின செட் பண்றதுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. தெரிய மாட்டேங்குது. அங்க அத்தன ஆபீசர்ஸ், அத்தன திங்க் டேங்க் எல்லாம் இருக்காங்க. எக்ஸ்பெர்ட்ஸ் கூப்பிட்டு கொஸ்டின் எடுக்குறாங்க. ஏன்னா, இதுல மட்டும் இன்னும் டிஎன்பிஎஸ்சி திருந்துன பாடு இல்லங்க. மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 அப்டின்னா எப்படி தெரியுங்களா இருக்கணும்? குறைஞ்சது 2 தெரிஞ்சிருக்கணும். அல்லது குறைஞ்சது 3 தெரிஞ்சிருக்கணும். யுபிஎஸ்சி எப்படி செட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 3 தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஆன்ஸர கையே வைக்க முடியும். அல்லது 2 தெரிஞ்சிருக்கணும். 2 தெரிஞ்சிருக்கணும். அதுல இன்னொன்னு எலிமினேட் பண்றது கஷ்டம் வரும். யுபிஎஸ்சி அப்படித்தான் செட் பண்ணுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தெரிஞ்சா போதுங்க. இதுல ஏதாவது 1 தெரிஞ்சா போதும். ஈஸியா ஆன்ஸர கண்டுபிடிச்சுருவாங்க. இப்போ அந்த கேள்வி உண்மையிலுமே அட்டகாசமான கேள்வியா இருக்கும். கிளாசிக் கொஸ்டினா இருக்கும். வாட் இஸ் தி யூஸ்? 1 தெரிஞ்சாலே அவனால ஆன்ஸர் கரெக்ட்டா அடிக்க முடியுதுன்னா, நீ அந்த கொஸ்டின் வந்து அவ்வளோ தரமான கொஸ்டின், நல்ல அருமையான கொஸ்டின்னா கூட என்ன யூஸ்? இப்ப இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ பான்ஸ். இப்போ பான்ஸ்னுடைய ரோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு அதாவது ஸ்லீப் அண்ட் அவேக் சைக்கிள். அதாவது ரெம் ஸ்லீப்பு, ஓகே இன்டர்மிட்டன்ட் ஸ்லீப்பு. ஸ்லீப்லயே நெறைய டைப்ஸ் இருக்கு. தென் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தென் ஸ்லீப் அப்படியே இதனால எதனால வருது அப்படின்னா, பாண்ட்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறதுனால வருதுங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ உங்களுக்கு இப்ப D3ன்னு யாருக்கு தெரியுதோ, அவன் ஆன்ஸர் போட்டுருவான். அல்லது அல்லது அவ்வளவு கூட வேண்டாங்க. அது கூட வேண்டாம். அது கூட தெரியணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு இப்போ ஆல்கஹால் ஒருத்தர் எடுத்தாருன்னா, அவருக்கு சிறுமூளை இம்மீடியட்டா பாதிக்கப்படுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது செரிபல் லைட். ஓகேவா? அப்போ பேலன்ஸ், நம்ம பாடியினுடைய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் எடுத்தவன் வந்து அவனால ஸ்டெடியா இருக்க முடியாது. தள்ளாடுவான். அப்ப அவனுடைய பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அப்போ நம்ம ஹியூமன் பாடியில அந்த பேலன்ஸ மெயின்டெயின் பண்றது என்ன? அப்படிங்கிறது சிறுமூளை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் C4. இப்போ C4 அப்படின்னு தெரிஞ்சா கூட ஆன்சர் அடிச்சு முடியும். பட் நல்ல வேளை அது இன்னொரு இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? தென் டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த கேள்வி கூட பரவாயில்ல. நான் அடுத்தடுத்து 3, 4 கேள்வி இருக்குது. ரொம்ப கேவலமா இருக்கும். ஏதோ 1 தெரிஞ்சா போதும். படிக்கிற மாரி இருக்கும். பாருங்க. அடுத்தது ஆ உங்களுக்கு இந்த கேள்வி பாருங்களேன். இப்போ எல்லாருக்குமே தெரியும். புத்த மத கோயில்னால அது விகாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய புத்த விகாரங்கள், தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புத்த விகாரங்கள், சீனாவில் இருக்கக்கூடிய நம்ம புத்த விகாரங்கிறது புத்தர்களுக்கான கோயில், அது விகாரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா C4 பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குதுங்க. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்குது. இப்போ இந்த கேள்வி உண்மையிலுமே நல்ல கேள்வி. உண்மையிலுமே நல்ல கேள்வி. அதாவது டிஃபரண்ட் மதம் நம்பிக்கை உடையவர்கள் வழிபாட்டு தலத்தினுடைய பெயர் என்னன்னு கேட்கிறான். உண்மையிலுமே சூப்பரான கேள்வி. ஓகேங்களா? இப்போ இதே வந்து கொஸ்டின் யுபிஎஸ்சி எப்படி கொஸ்டின்ஸ் இதுக்கு கோட் செட் பண்ணியிருப்பாங்கன்றத நம்ம சைடுல குடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி கேள்விக்கும், இந்த கேள்விக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செரிபிரல் கார்டெக்ஸ், ஹைப்போதாலமஸ், செரிபெல்லம் இந்த கேள்விக்கும், அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஜெயினிசம், புத்திசம் இந்த கேள்விக்கும், இதே யுபிஎஸ்சி இந்த கேள்வி எடுத்திருந்தானா, அவன் கோடு எப்படி செட் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம குடுத்துருக்கோம். பொதுவா நம்ம அகாடமில மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 டைப் கேள்விக்கு இப்படிதான் நாங்க கோட செட் பண்ணுவோம். அதாவது 1 தெரிஞ்சாலும் அடிக்க முடியாதுங்க. 1 தெரிஞ்சாலும் அடிக்க முடியாது. இப்ப இதே கேள்வி, அதே ஆன்சர் கீ அதாவது 3142 இருக்குது. தமே இப்ப நாங்க பக்கத்துல செட் பண்ணிக்கிற அந்த கேள்விய நீங்க அடிச்சுருங்களேன் பார்ப்போம். அந்த கோட நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எலிமினேட் பண்ணுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ அப்போ குறைஞ்சது 2 தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் கேள்விக்கு இந்த மாரி கேள்விக்கு இப்படிதான் கோடு செட் பண்ணணும். இத யாராவது டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா, உங்களுக்கு ஏதோ 1 தெரிஞ்சது அப்படின்னா, சின்சியரா படிச்சவங்க, சும்மா ஜஸ்ட் லைக் தட் எழுதுறவங்க எல்லாருமே அடிப்பாங்க. அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்சியரா படிச்சவங்களுக்கும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் வந்து எழுதுனவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். அடுத்து 151வது கேள்வி பாருங்க. அதே மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 இதே தாங்க. இதே மேட்டர் தான். இங்க பாருங்க. பேஷ்வா அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர். ஓரளவுக்கு டீசென்ட்டா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிரிப்பேர் பண்றவனுக்கு பேஷ்வான்னா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தெரியும். இப்போ உங்களுக்கு A4 ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. A4 அந்த 1 தெரிஞ்சாலே போதும். மத்ததெல்லாம் கிடுகிடுன்னு அடிச்சிடலாம். இப்ப இதே கேள்விக்கு கோடு எப்படி இருந்ததுன்னா, ஆன்சர் அரைவ் ஆகுறது கஷ்டம்ங்கிறது நாங்க பக்கத்துலயே செட் பண்ணி காமிச்சுக்கிறோம். ஓகே அடுத்த கேள்விக்கு போவோம். 152வது கேள்வி. 152வது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன் தப்புனா, அது வந்து 10த் ஷெட்யூல். 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அது கரெக்ட். அடுத்து 153
ஓகே, சித்தரஞ்சன் தாஸ், அது ரெட்டமலை சீனிவாசன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் சுந்தரம் பிள்ளை. ஒன்றும் இல்லைங்க, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை தான் இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறள்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும். இந்த இடத்துல ஞாலம் கருதினும் அப்படின்னா என்ன, டைம் அண்ட் பிளேஸை குறிக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி 137.5, அடுத்தது 720, அடுத்தது 1:2, அடுத்தது வந்து ஏபி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாசில். இப்ப இந்த கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலி டஃப் கொஸ்டின், ரியலி டஃப் கொஸ்டின். இதெல்லாம் வந்து யாருனாலும் அடிக்க முடியாது. இது அந்த மில்க் டென்டிசம், அதாவது பால் பற்கள், பாலூட்டிகளினுடைய பால் பற்கள், அந்த கேள்வி. ஏன்னா பொதுவா டென்டல் ஃபார்முலா கேட்கலாம். தென் கெனைன் எதுக்கு யூஸ் ஆகுது, இன்சிசர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனா அவன் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்கான் பாத்தீங்கன்னா, பால் பெட்களில் எது பாலூட்டிகளுக்கு ஆரம்பத்தில் இல்லாததுன்னு கேட்டிருக்கிறான். இதெல்லாம் வந்து கிளாசிக் அருமையான கேள்வி. இதுவும் அதே மாதிரிதான் இதுவும். அது ஃபாசிலே நிறைய டைப் ஆஃப் ஃபாசில் இருக்குதுங்க. அது ஆல்கேல இருந்து உருவான ஃபாசில்னா அதுக்கு பேர் என்ன, டெரிடோஃபைட்ல இருந்து உருவான ஃபாசில்னா என்ன, ஜிம்னோஸ்பர்ம்ல இருந்து உருவான ஃபாசில்னா என்ன, அதை அப்படியே கொடுத்து எது கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துக்கங்க. அடுத்து 162, 162க்கு ஆன்சர் 1 இல்லைங்க. ஓகேலா, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் டைகர் வந்து 73, அடுத்தது வந்துட்டு 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அடுத்தது 63வது கேள்வி. ஓகேலா, அடுத்தது ரிஷ்ரா, இது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் அடிச்சிருப்பாங்க. இது பாருங்க 164வது கேள்வி பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேலா, 2016 டாட்டாவை கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்பிசி கிறுக்குத்தனமான வேலைகள்லாம் எந்த காலத்துக்கு விட போகுதுன்னு தெரியல. ஓகேலா, 2016 இருக்கக்கூடிய டேட்டாவை இப்ப எதுக்கு கேட்கணும்? ஓகேலா, மேபி அது ஏதோ ஸ்கூல் புக்ல இருக்கும் போல் இருக்குது, அதனால கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேலா, பட் அப்படியே ஸ்கூல் புக்ல இருந்தா கூட இப்ப கான்டெம்பரரியாவே கேட்க வேண்டாமா? ஏங்க அட்லீஸ்ட் ஒரு 2023 கேட்கலாம். ஓகேலா, 22 கூட கேட்கலாம். பட் இதெல்லாம் இன்னும் டிஎன்பிசி திருந்தலைங்கிறதுக்கான சாம்பிள்ஸ், சாம்பிள்ஸ். அதாவது அப்படியே ஃபேக்டா கேட்கறது, இந்த மாதிரி பழைய இதை போய் கேட்கறது, இதெல்லாம். இதுல என்ன கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஏங்க இந்த நார்வே, சுவிட்சர்லாந்து எல்லாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்குது? இந்தியாவை கொண்டு போய் கம்பேர் பண்ண முடியுமா? ஓகே, இந்த மாதிரி நாடுகளோட இந்தியாவும் சேர்ந்து இருந்தா நல்லாதான் இருக்கும். ஓகே, அடுத்து 165வது கேள்வி யூனிஃபார்ம்ங்க. யூனிஃபார்ம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியா அடிக்கிறதா, எல்லாருமே அடிக்கிறதா. இந்த கேள்வி எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, தென் அடுத்து நாட் என்ஃபோர்சபிள் பை தி கோர்ட்ஸ்ங்க. ஓகேலா, அதாவது உங்களுக்கு இதை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த சொல்ல, அதாவது நீதிமன்றங்கள் அரசை இதை செயல்படுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஓகேல, ஏன்னா பாலிசி டிசிஷன், பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள வரும். ஓகேலா, அடுத்தது 167வது கேள்வி. 167வது கேள்விக்கு வந்து தீரன் சின்னமலை பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேலா, அவர் வந்து பிரெஞ்சுக்கு சப்போர்ட்டுங்க, பிரெஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேலா, ஸோ அப்போ 1 and 2 தான் கரெக்ட். அடுத்தது 168வது கேள்வி. ஓகேலா, உங்களுக்கு வள்ளுவர் சொல்ற அந்த இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆக்சன்ஸ், அது தமிழாக்கம் பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குது பாருங்க. ஆக்சன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய செயல். ஓகேங்களா, ஸோ ஆனா அவன் எப்படி மொழிபெயர்த்திருக்கான்னு பாத்தீங்கன்னா தொழில் மொழிபெயர்த்திருக்கான். சரி, தொலைஞ்சு போது விடுங்க. அடுத்தது அக்சைச்சின். அக்சைச்சின் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாங்க. ஆக்சுவலா அக்சைச்சின், சோடா பிளைன், டெப்சாங் பிளைன், சோமொராரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பகுதிகள். ஆனா சைனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அடுத்தது 170வது கேள்விக்கு மென்டல் அபிலிட்டி 99, 60 லிட்டர், அடுத்தது 200 மென்டல் அபிலிட்டி கேள்வி. அடுத்தது 173, அதுவும் 1:91. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனிமேடு, டைட்டன், நெப்டியூன், டைட்டன், இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் பாருங்க, இது ஒண்ணு தெரிஞ்சா அடிச்சிட முடியும். அதுக்கு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல ஒரு கோடு செட் பண்ணா எப்படி இருக்குங்கிறத நம்ம செட் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்தது 175வது கேள்வி. ஓகேங்களா, ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, 2014 அது கரெக்ட். ஓகேலா, ஸோ ரெண்டுமே கரெக்ட் தாங்க. பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கீ வச்சிருக்காங்களா, நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கீ வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் போடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபேக்ட்ஸை கொடுத்துக்கிட்டு அதை அசஸ்மெண்ட் டிசிஷன்ல கேட்கவே கூடாது. சரி, ஓகே, அதை நம்ம திரும்ப பேச வேண்டாம். அடுத்து 176வது கேள்வி. ஓகேலா, காமன் ஹைகோர்ட், இதுவும் எல்லாருமே அடிச்சிருப்பாங்க, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசிங்க, எம்ஆர்டிபி ஆக்டா வந்து அபாலிஷ் பண்ணது. ஓகேலா, ஆதாரங்கள் பக்கத்தோட நம்பரோட இருக்குது. ஓகே, அடுத்தது கிசான் கிரெடிட் கார்டு, நபார்டு பேங்க். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
இன்னர் நெகட்டிவ் ஆஃப் மேன்கைண்ட் லேம்ப் அக்கார்டிங் டு ஓகே பொய்யா விளக்கே விளக்கு. ஓகே. அடுத்தது 179, 180 ஓகேங்களா? ஆ முக்த் பாரத், அனீமியா முக்த் பாரத் 2018. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜைக்காவோட தமிழ்நாடு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது இல்லைங்களா? அது வந்து ஹெல்த் ப்ராஜெக்ட், அர்பன் ஹெல்த் ப்ராஜெக்ட். எத்தன வருஷம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 7 வருஷங்க. தேதியோட குடுத்துருக்கிறேன். 1/4/2016லிருந்து 31/3/2023 வரைக்கும் டோட்டலா 7 வருஷம். உங்களுக்கு கூடுதல் தகவலா இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஜைக்கா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இணைந்து அர்பன் ஹெல்த் செக்டார் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணல. இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. பண்ணி குடுத்துட்டாங்க. என்ன? மெட்ரோ. சென்னை மெட்ரோ. சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது ஜைக்கானுடைய கோஆப்பரேஷன்ல, அதாவது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன். அதத்தான் சிம்பிளா ஜைக்கா ஜைக்கா அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ சென்னை மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பிளஸ் ஜைக்கானுடைய கோஆப்பரேஷன்ங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 181வது கேள்வி. 181வது கேள்விக்கு மில்லட்ஸுங்க. அடுத்தது மென்டல் அபிலிட்டி. ஓகேங்களா? 183 ஆன்சர் டெல்லி. ஆக்சுவலா வந்துட்டு ஹைலைட் பண்ணது அப்படி ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆன்சர் டெல்லிங்க. பார்த்துக்கங்க. அடுத்து 184 அதுக்கு ஆன்சர் ஏ. ஹைலைட் பண்றது அதாவது என்ன அது என்னன்னே படிக்க முடியாத அளவுக்கு ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏதோ எரர் அப்படின்னாங்க. ஓகே. அடுத்தது அடுத்தது 185வது கேள்வியும் மென்டல் அபிலிட்டி தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் ஆன்சர் படிக்க முடியல. நீங்க ஸ்க்ரீன பார்த்துக்கங்க. கொஸ்டின பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுருவீங்க. 186க்கு சி. அடுத்தது 187வது கேள்வி. ஓகேங்களா? 187வது கேள்வி கெமிஸ்ட்ரிலருந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் கெமிஸ்ட்ரிலருந்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு அ எந்தெந்த எந்தெந்த ஏரியால இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்பியூட்ஸ்ங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? சயின்ஸ்லேருந்து மொத்தம் 7 கேள்விங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 4 கேள்வி. சாரி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5 கேள்வி. ஜியோகிராஃபிலிருந்து 6 கேள்வி. பாலிட்டிலிருந்து 8 கேள்வி. எக்கானமியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கேள்வி. ஹிஸ்ட்ரியிலிருந்து 9 கேள்வி. நேஷனல் மூவ்மெண்ட்லேருந்து 5 கேள்வி. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட் டுகெதர் 14 கேள்வி. அடுத்தது உங்களுக்கு யூனிட் 8. யூனிட் 8 பூந்து விளையாடியிருக்காங்கங்க. பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு யூனிட்லேருந்து மட்டும் 14 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்தது உங்களுக்கு யூனிட் 9. அதிலிருந்து 7 கேள்விகள். அதில அப்படியே பாதி. ஆக்சுவலா யூனிட் 8, யூனிட் 9 2மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப அ சின்ன சிலபஸ். பட் அவன் சிலபஸ் பேஸ் பண்ணிலாம் எடுக்கல. சிலபஸ் விட்டு வெளிய போய் எடுத்த கேள்விகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. வெறுமனே சிலபஸ் எல்லாம் படிச்சுட்டு போனா வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஸோ யூனிட் 9ல 7 கேள்வி. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்செலேனியஸ் அதாவது இதர அப்படிங்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் அமர் சாரி சசி தரூர் எழுதின புக்கு, தென் அதுக்கப்புறம் வந்து இது மார்ட்டின் லூதர் கிங் எழுதின புக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்த யூனிட்லயும் கொண்டு போய் நீங்க அடைக்க முடியாதுங்க. அப்படி கேட்ட கேள்விகள் எண்ணிக்கை மொத்தம் 4 கேள்விங்க. ஸோ திரும்பவும் சொல்றேன். சயின்ஸ்ல 7 கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கேள்வி, ஜியோகிராஃபில 6 கேள்வி, பாலிட்டில வந்து 8 கேள்வி, எக்கானமில 10 கேள்வி, ஹிஸ்டரியில வந்து 9, ஐஎன்எம்ல வந்து 5, தென் யூனிட் 8ல 14, யூனிட் 9ல 7, மிஸ்செலேனியஸ் 4 கேள்வி. ஓகே. ஸோ கெமிஸ்ட்ரியில கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, சாரி 2 கேள்வி கெமிஸ்ட்ரியில கேட்டிருக்காங்க. அது 2வது கேள்வி இதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது 188வது கேள்வி. ஓகேங்களா? இதெல்லாம் ஈஸியா எல்லாருமே போட்டிருப்பாங்க. கஜராஜ் சுரக்ஷா. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 189க்குங்க ஆன்சர் வந்து நல்லா கவனிங்க. ஆன்சர் வந்துட்டுங்க ஏவாவும் இருக்கலாம், பியாவும் இருக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு 3 டயர் பஞ்சாயத்து ராஜ்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லோயர் லெவல்ல, பாட்டம் லெவல்ல உங்களுக்கு கிராம பஞ்சாயத். ஓகேங்களா? வில்லேஜ் லெவல்ல. அதுக்கப்புறம் வந்து பிளாக் லெவல்ல வந்து பஞ்சாயத் சமிதி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜில்லா பரிஷத். இதுதான் அந்த ஆர்டருங்க. ஸோ, இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ பிளாக் லெவல்ல பஞ்சாயத் சமிதி அல்லது டவுன் பஞ்சாயத் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அல்லது இன்டர்மீடியேட் பஞ்சாயத்னாலும் ஒண்ணுதான். எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். அத ஏன் 2 தடவ ஏலயும் ஒரு ஆப்ஷன், பிலயும் ஒரு ஆப்ஷன் வெறும் பேர மட்டும் மாத்தி குடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ, இதுக்கு என்ன கீ வச்சிருக்காங்கன்னு டிஎன்பிசி சொன்னதான் இதுங்க. எது போட்டிருந்தாலும் சரிதான். அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்து 189க்கு அப்புறம் 190 ஓகேங்களா? டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. எதெல்லாம் ஸ்டேட், எதெல்லாம் சென்டர் பார்த்துக்கங்க. அடுத்து நித்தி ஆயோக் வைஸ் சேர்மேனு. அடுத்தது உங்களுக்கு எம். சிங்காரவேலன் தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பருங்க. எம். சிங்காரவேலன். 193வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அதாவது எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 6 டைம்ஸ் தியர் ஹெச்இஎஃப். ஓகேங்களா? இந்த கேள்விக்கு ஆன்சர் ஏ. அது என்னன்னு படிக்க முடியாத அளவுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 194வது கேள்விக்கு சிமெண்ட் புரொடக்ஷன் அசன் ரீசன் கேட்டிருக்காங்க பாருங்க. அது அசன் கரெக்ட், ரீசன் தப்புங்க. ஏன்னா வந்து
சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ப்ரொடியூசர்ங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். சைனா வந்து வெறும் நம்பர் 1 ப்ரொடியூசர் மட்டும் இல்லங்க. வேர்ல்டுல உற்பத்தி ஆகுற சிமெண்ட்ல 50% ஆஃப் த சிமெண்ட் சைனால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. உலகம் ஃபுல்லா உற்பத்தி செய்யப்படுகிற சிமெண்ட்ட 100% எடுத்துட்டோம்னா, அதுல நியர்லி 50% ஆஃப் த சிமெண்ட் எங்க தயாரிக்கப்படுகிறதுன்னா சைனால. அப்போ மிச்ச கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து தான் ரிமைனிங் 50%. அப்பன்னா நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 194 ஏ. அடுத்தது தமிழ்நாடு கவர்ன்மென்ட் டிக்ளேர்ஸ். ஓகேங்களா? இத வந்து 15த் ஜூலை இந்த காமராஜருடைய பிறந்த தினம். ஓகேங்களா? அடுத்தது 196 ஓகேங்களா? தென் உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆன்ஸர் வந்து ரூ. 708.75 அடுத்தது சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 197க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து 1180. அடுத்தது உங்களுக்கு 198வது கேள்விக்கு ஆன்ஸர் சி. அது என்ன ஆன்ஸர் சின்னு படிக்க முடியாத அளவுக்கு ஹைலைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து 199 ஆன்ஸர் டெல்லி. ஓகேங்களா? 200வது கேள்விக்கு ஆன்ஸர் சி. ஓகே. ஸோ இப்போ ஜிகேல இருக்கக்கூடிய ஜிகேனுடைய 100 கேள்விக்கான ஆன்ஸருங்க. அடுத்தது உங்களுக்கு தமிழுக்கு 100 கேள்விக்கு ஆன்ஸர் போட்டாச்சு. பட் அத நம்ம படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த காணொளியினுடைய நேரம் கருதி, ஓகேங்களா? காணொளியினுடைய லென்த் அத கன்சிடர் பண்ணி, அத வந்து பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தமிழுக்கு 100 கேள்விக்கு பட்டன் சார் திருநெல்வேலியை சேர்ந்த நம்ம அகாடமியில உங்களுக்கு வெட்டரன் ஃபேக்கல்டி கிட்டத்தட்ட வந்து 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கீ போட்டு குடுத்துருக்காங்க. த மோஸ்ட் அத்தன்டிக் கீ. ஓகேங்களா? தென் அதே மாரி ஜிகேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீ வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்யூனா பிரிப்பேர் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பிரிப்பேர் பண்ணியிருக்கோம். மேபி அதுல சில தவறுகள் இருந்தாலும், தயவு செஞ்சு சுட்டிக்காட்டுங்க. ஓகேங்களா? உண்மையாலுமே அது தவறுனா நாங்க வந்து அத ஏத்துக்கிட்டு, சரியான அ தகவல தேடி நாங்க எங்களுடைய தேடுதல முடுக்கி விடுறோம். ஓகேங்களா? நாங்க குடுத்த கீ எங்க கீ தான் கரெக்ட் 100% கரெக்ட்ன்னு நான் சொல்ல வரலங்க. ஓகேங்களா? நாங்க குடுத்த கீலயும் தவறுகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா, நீங்க ஆரோக்கியமான இதுல எங்களுக்கு நீங்க இத சுட்டி காமிங்க. ஆனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கீ வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவ கிராஸ் செக் பண்ணி, நான் பர்சனலா அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் செக் பண்ணி அந்த ஃபேக்கல்டீஸ்க்கு வாங்குனோம். அப்படியே நான் குடுக்கல. அதனால அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா, உரிய காரணங்களோடு, உரிய விளக்கங்களோடு உங்களுக்கு கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. பொதுவா இந்த கேள்விய பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இப்போ அ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒ ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு நெறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா தரோவா அதுல அந்த இதுல அது எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த பயாலஜில கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அ பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் படிச்சவங்க கூட அடிக்கிறது கஷ்டம் தான். இப்படிதான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. சில கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப எல்லாருமே 20,00,000 பேர் எழுதின அத்தன பேருமே அடிக்கிற மாரி கேள்விகள் இருக்குது. பட் அந்த சில கேள்விகளை வைத்துக்கொண்டு, இந்த கேள்வித்தாள் மிக எளிதான கேள்வித்தாள் அப்படின்னு சொல்றது சரியில்லங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி வந்து கேள்வி எடுக்கக்கூடிய முறையில இன்னும் நெறைய அதுவும் குறிப்பா மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 சுத்த கர்மமா பண்றீங்க. ஓகேங்களா? 5 கேள்வி எடுத்தீங்கன்னா, 5 கேள்வி உலகமே அடிக்கிற மாரி இருக்குது. எதுக்கு ஏன் அந்த கேள்வி எடுக்கணும்? ம். இது நான் வந்து கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சியினுடைய கவனத்துக்கு கொண்டு போறேன். டி மேட்ச் த லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 கேள்வியில குறைஞ்சது 3 தெரிஞ்சா தான் அடிக்கிற மாரி கோடு செட் பண்ண முடியும். யுபிஎஸ்சி அப்படிதான் செட் பண்ணுவான். நம்மளும் அத பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? வெட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, 8 கேள்வினா 8 கேள்வி உலகமே அடிச்சுதுன்னா, அப்ப எதுக்கு அந்த 8 கேள்வி எடுக்காட்டி? ஓகே நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்கள வந்து பின்னூட்டமா வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நாங்க உங்களுக்கு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு உத்தேச கட் ஆஃப் தான். கட் ஆஃப் தான். நாங்க போட்டிருக்கிற கட் ஆஃப்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படிங்கிறது இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஃபுட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்குது. அத பாருங்க. தென் இதுல பிஎஸ்டிஎம்க்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம்க்கு வந்து எந்த ரூலுமே கிடையாது. ஏன்னா வந்து 10த் குவாலிஃபிகேஷன்ங்கிறதுனால எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சிருப்பாங்க. அதனால நான் பிஎஸ்டிஎம் பத்தி பெருசா ஒண்ணும் பண்ணல. கூட நீங்க இப்ப வந்து ஸ்பெஷல் தகுதிகள், சிறப்பு தகுதிகள் ஏதேனும் இருப்பின், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விசுவலி இம்பேர்டு அப்பன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறைஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நன்றி தோழர்களே! உங்களுடைய கருத்துக்கள வந்து பின்னூட்டமா குடுங்க. நன்றி, வணக்கம்.